ஐயா ஆரம்பிக்கவா? திருக்குறளால் இணைவோம். தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவர், செயலாளராம் பாவேந்தர் பாரதிதாசன் ஆகியோரை போற்றுகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் தமிழ் படைச்செம்மல் திரு நீலகண்டன் ஐயா அவர்களை வரவேற்கிறேன். இந்நிகழ்வை வலையேற்றம் செய்யும் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அம்மா அவர்களையும், வானொலி மூலம் ஒளிபரப்பும் ஜெர்மனி வானொலி தமிழருவி இயக்குநர்கள் திரு நைனி விஜயன் அவர்களையும் திருமதி சசிகலா நைனி விஜயன் ஆகியோருக்கும் இந்நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இன்று கருத்துரை வழங்க இணைந்துள்ள அனைத்து கவிஞர் பெருமக்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். திருக்குறள் பற்றி இப்பொழுது நீங்கள் 4வது அதிகாரம் முதல் 10வது அதிகாரம் வரை உங்களுக்கு என்ற அதிகாரம் தோன்றுகின்றதோ அதை எடுத்து கருத்துரை வழங்கலாம். இந்த நிகழ்வு முடிந்த பின் கட்டுரை, நீங்கள் என்ன அதிகாரம் எடுத்து பேசினீர்களோ அதை பற்றி கட்டுரை எழுதி வரும் வாரங்களில் சமர்ப்பணம் செய்யலாம். இந்த குழுவில் அதை சொல்லிக் கொள்கிறேன். கல்விக்கு கரையில்லை, கற்பவர் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதையெல்லாம் படிப்பதற்கு வாழ்நாள் போதும் அளவே இல்லை. தமிழ் கற்று அதன் பிறகு திருக்குறள் படிப்பதற்கு நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றார் காந்தி மகான். காந்தியை குருவாக ஏற்றுக்கொண்ட டால்ஸ்டாய் திருக்குறளில் வாழ்வியல் முறை எல்லாமே வகுத்து கூறப்பட்டுள்ளது என்றார். காந்தியிடம் புகழ்ந்துரைத்தார். குறள் உரைகளை படித்தால் மட்டும் போதாது, நிற்க அதற்கு தக என்று வள்ளுவர் பெருமான் சொன்னதற்கிணங்க படித்து பக்குவப்பட்டு தமிழ்நாட்டை வள்ளுவர் நாடாக மாற்றி காட்ட வேண்டும். அனைவரையும் வணங்குகிறேன். இப்பொழுது கோபால் ராமச்சந்திரன் ஐயா அவரை பேச அன்புடன் அழைக்கிறேன். பணிந்து நடப்பவனாகவும் இனிது உரைப்பவனாகவும் இருப்பதே ஒருவருக்கு அணிகலன். அதை தவிர்த்து அனைத்தும் வெறும் ஆறாவரம். இனிய சொற்கள் இருக்கும்போது இன்னாத சொற்களை இயம்புவது கனிந்து கொடுக்கும் பழங்களை தவிர்த்து காய்களை தாங்கி பிடிப்பது. ராமச்சந்திரன் ஐயா அவர்களை கருத்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம் அம்மா. ராமச்சந்திரன் ஐயா, எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஐயா நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, சங்கத்திற்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, நான் எப்பொழுதும் போல ஒரு பாடல் பாடி என்னுடைய கருத்தை சொல்ல விளைகிறேன். நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள், நான் ஒரு தமிழன் என்று அடையாளம் காட்டுங்கள், சொல்லி அழைக்கும் போதே இன உணர்வு ஊட்டுங்கள், சுவை தமிழ் யாழிசை மீட்டுங்கள், சுவை தமிழ் மொழி இசை யாழினை மீட்டுங்கள், நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள், பிறமொழி கலப்பட பேச்சை கைவிடுங்கள், பிழையின்றி தமிழையே பேசி பழகுங்கள், அறநூல் திருக்குறளை படித்திட செய்யுங்கள், அறிவுள்ள பிள்ளையாக்கி அவை முன்னே வையுங்கள், அறிவுள்ள பிள்ளையாக்கி அவை முன்னே வையுங்கள், நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள், பிள்ளைக்கு கல்வியை பெண்ணுக்கு கல்வியை முழுமையாய் தாருங்கள், பிள்ளைக்கு உள்ள உரிமை பெண்ணுக்கும் தாருங்கள், பிள்ளைக்கு உள்ள உரிமை பெண்ணுக்கும் தாருங்கள், பண்ணில் சிறந்த தமிழ் பண்ணையே பாடுங்கள், பண்ணில் சிறந்த தமிழ் பண்ணையே பாடுங்கள், பகுத்தறிவு நிறைந்த பெற்றோராய் வாழுங்கள், பகுத்தறிவு நிறைந்த பெற்றோராய் வாழுங்கள், நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள், மம்மி டாடி என்று சொல்லி கொடுக்காதீர், மழலை மொழி அமுதில் நஞ்சை கலக்காதீர், அம்மா எனும் உயர்ந்த சொல்லை மறக்காதீர்,
அம்மா எனும் உயர்ந்த சொல்லை மறக்காதீர், அன்னை தமிழ் மொழிக்கு கேடு விளைக்காதீர், அன்னை தமிழ் மொழிக்கு கேடு விளைக்காதீர், நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள், நான் ஒரு தமிழன் என்று அடையாளம் காட்டுங்கள். இன்று அரண் வலியுறுத்தல் அதிகாரம் 4. அரண் வலியுறுத்தலை பற்றி பரிமேலழகர் தன்னுடைய அதிகார முறைமையை சொல்லும்போது, சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழி படுவும் தோற்றம் போல் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள் புறநானூற்றிலே 31ஆம் பாடல் சோழன் நலங்கிள்ளியை பற்றி கோவூர் கிழார் பாடியது. எப்படி அறத்தின் பின்னால் பொருளும் இன்பமும் வருகிறதோ அதுபோல சோழனின் குடைக்கு பின்னால் பாண்டியனும் சேரனும் வருகிறார்கள் என்று சோழன் நலங்கிள்ளியை பற்றி பெருமையாக சொல்லுகிறார். அதை அப்படியே எடுக்கிறார். அறத்தின் பின்னே பொருளும் இன்பமும் வரும் என்று சொல்லுகிறார். அதனால் நாம் அறத்தை வலியுறுத்த வேண்டும் என்றும் சொல்லுகிறார். அறம் மூன்றையும் சொன்ன வள்ளுவ ஆசான், அறம் பொருள் இன்பத்தை சொன்ன வள்ளுவ ஆசான், அறம் பொருள் இன்பத்தை விட அறம் வேறுபடுகிறது. எப்படி என்றால், அறம் வீடு இம்மை மறுமை என்ற மூன்றையும் கொடுப்பதால் இதை வலியுறுத்தி சொல்ல வேண்டும் என்றுதான் அரண் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதனால்தான் அரண் வலியுறுத்தல் என்று இருக்கிறது. முதல் பாடல், சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஓங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. சிறப்பு ஈனும் என்பதை இங்கு பரிமேலழகரும் தேவநாய பாவனார் அவர்களும் மறுமையை குறித்து சொல்லுகிறார்கள். மற்ற உரையாசிரியர்கள் சிறப்பு இந்த பிறவியில் இருக்கிற இந்த பிறவிக்கு சிறப்பு ஈனும் என்று சொல்லுகிறார். சிறப்பை கொடுக்கிற சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஓங்கு என்ன இருக்கிறது, இதை விட பெரியது என்ன இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அடுத்த குறளில் அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தனில் ஊங்கில்லை கேடுங்கிறார். அறம் எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும், அதை மறந்தால் அதை விட கேடு மனிதனுக்கு இல்லை என்று சொல்லுகிறார். மூன்றாவது குறளில் எப்பொழுது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். முதலில் அறத்தினுடைய பெருமையை சொன்னவர், அறம் செய்தால் இது உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னது முதல் 2 குறள்கள். மூன்றாவது குறள், ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். உன்னால முடிந்தது மட்டும் செய்ய வேண்டாம், போகிற வழியில் கிடைக்கிற வழிகளில் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல எல்லாமே அறத்தை செய் என்று சொல்லுகிறார். இதையே அப்படியே வினை செயல் வகையில் கொண்டு போகிறார். ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே, ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். எப்படி சேர்த்திருக்கிறார் பாருங்கள். அற வலியுறுத்தலையும் வினை செயல் வகையில் இதே மாதிரி சொல்லுகிறார். ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே, உன்னால முடிஞ்சா நல்ல காரியங்களை செய், முடியலைன்னா போகிற காரியம் நல்ல காரியமா பார்த்துக்கோங்கிறாரு. 4வது குறளில் இதுதான் நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தியை மிகவும் மிகவும் கவர்ந்த குறள். டால்ஸ்டாய் எழுதிய இன்னா செய்யாமை குறள்கள் 4ஐயும் படித்துவிட்டு டால்ஸ்டாய் இடத்தில் நான் என்னுடைய யங் இந்தியா என்ற பத்திரிகையில் தென்னாப்பிரிக்காவில் நடத்தி கொண்டிருந்த அந்த பத்திரிகையில் நான் போடட்டுமா என்று கேட்கிறார். நீங்கள் போடுங்கள் என்று அவரும் சம்மதம் தெரிவிக்கிறார். அப்பொழுது கேட்கிறார் காந்தியடிகள், நீங்கள் இதை எங்கிருந்து எடுத்தீர்கள்? அறிவினான் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. இதுதான் அவருக்கு அகிம்சை வளரச் செய்த ஒரு குறள். இதை டால்ஸ்டாய் என்ன சொல்லுகிறார், நான் இதை வேறெங்கும் எடுக்கவில்லை, அப்பொழுது இந்தியா என்ற பெயரும் இல்லை. ஆசியா கண்டத்திலே தென்கோடியிலே இருக்கிற ஒரு நாட்டில் ஒரு நாடு
அந்த நாட்டில் வள்ளுவன் என்பவர் வள்ளுவ பெருமான் எழுதியிருக்கிறார். அதை ஜெர்மன் மொழியில் போப்பாண்டவர் ஆக்கம் செய்த ஜெர்மனி மொழியில் ஆக்கம் செய்து கொடுத்ததை நான் படித்தேன். அதிலிருந்துதான் இது எடுத்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் காந்தியடிகள் அவருடைய செயலாளர் தேசாயிடம் எனக்கு எப்படியோ திருக்குறள் புத்தகம் வர வேண்டும் என்று சொல்கிறார். அவர் குஜராத் மொழியில் ஏதாவது வெளியாக்கம் செய்யப்பட்டிருந்தால் அதை தேடுகிறார், கிடைக்கவில்லை. கடைசியில் ஆங்கில புத்தகம் செல்லுகிறது. ஆங்கிலத்தில் ஆக்கம் செய்யப்பட்ட அந்த திருக்குறள் அவருக்கு செல்லும் போது அவரை சூரத் சிறையில் அடைத்து விடுகிறார்கள். சூரத் சிறைக்கு இந்த திருக்குறள் போகிறது ஆங்கில வடிவத்தில். அப்பொழுது இந்த 34வது குறளை இரவு படிக்கிறார். மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பெற. இந்த குறளை படித்துவிட்டு ஒரு இரவு முழுவதும் தூங்காமல் இருந்திருக்கிறார். அவரை அப்படி ஆட்கொண்டிருக்கிறது. ஒரு என்ன அறம் செய்தாலும் மனத்தில் தூய்மையாய் இருப்பதுதான் மிகப்பெரிய அறம். மற்ற அறங்கள் எல்லாம் ஆரவாரம் மிக்கவை, பிறர் தெரிய வேண்டி நீங்கள் செய்வது என்று வள்ளுவ பெருந்தகை சொன்னதை அப்படியே எடுத்துக்கிறார். அதைத்தான் அவர் எழுதுகிறார். The spotless mind, the virtue in spotless mind, only the virtue is available and placed only in spotless mind. Spotlessனா எந்த குற்றமும் இல்லாத மைண்ட். அடுத்த குறள் எனக்கு இப்பொழுது அடுத்த குறள்ல தான் அறத்துக்கு டெஃபினிஷனே கொடுக்கிறாரு. அறம்னா என்ன வேற எங்கேயுமே சொல்ல. இந்த மாதிரி ஒரு கிளியர் கட்டா அவருக்கு எங்கேயுமே கொடுக்க மாட்டாரு. அழுக்காறு அவா இன்னாசொல் வெகுளி நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அறம்னா என்ன அப்படிங்கிறது கிளியரா சொல்றாரு. பொறாமை வேண்டாம், ஆசை வேண்டாம், வெகுளி வந்தா இன்னாசொல் வரும். இந்த மூன்றையும் இந்த நான்கையும் யார் தள்ளி வைத்திருக்கிறார்களோ, தள்ளி வைத்துக் கொண்டு செய்கிறார்களோ அதுதான் அறம் என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு? அகனமன் முகத்தாலமன் திணிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம். அந்த 2 இடத்துலதான் அறம் சொல்றாரு. மத்ததெல்லாம் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அந்த அறம்னு டெபினிஷன் கொண்டு வரல. அறம்னா இப்படி இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாரு. இந்த 2 குறள்ல அறம்னா என்னன்னு சொல்றாரு. அரண் வலியுறுத்தல்ல அழுக்காறு அவா வெகுளி இன்னாசொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். ரொம்ப தள்ளி வச்சிரு, அது இருந்தா உங்ககிட்ட அறம் இருக்காது அப்படிங்கிறாரு. அடுத்தது, எனக்கு இப்பொழுது நான் இன்னும் இளமையா இருக்கிறேன், நான் பின்னாடி செஞ்சுக்கிறேன் அறச்செயல்கள் எல்லாம் நல்ல காரியங்கள் எல்லாம் அப்படின்னு எதையும் வைக்காதே அப்படிங்கிறாரு. அன்றறிவாம் என்ன அது அறம் செய்க, மற்றது ஒன்றுங்கால் ஒன்றா துணை. அதாவது உனக்கு அழிவு காலம் வரும்போது நிலையாக நின்று உனக்கு மறுமையை, நல்ல மறுமையை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். நான் இப்பொழுது எனக்கு வயதில்லை, என்னால செய்ய முடியாது அப்படின்னு எதையுமே காலத்தை தாழ்த்தாதீர்கள் என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தது, இந்த குறளில் நிறைய பேருக்கு பயங்கர சண்டை சச்சரவுகள் இருக்குது. அறத்தாறு இதுவென வேண்டாம், அறத்தாறு இதுவென வேண்டாம், சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடைத்தே. ஒரு தேர்ல போறவன் ஒருத்தர் தூக்கிட்டு போறான், தேர்ல உட்கார்ந்து இருக்கிறவன் நல்லா அறம் செஞ்சிருக்கான், இவன் அறம் செய்யலன்னு சொல்ல வேண்டாம்னு சொல்றாரு. ஆனா அது இந்த காலத்துக்கு பொருந்தும். முக்காலத்தில் அவர் ஆசான் எழுதிய காலத்தில் இப்படித்தான் இருந்திருக்கும். அறத்தாறு தான். ஏன்னா நீங்க ஔவையார் இவங்க எல்லாமே சொல்றாரு, போன நாள் செய்தவை புவியில் பிறந்தார்க்கு வைத்த பொருள் எண்ணுங்கால் ஈதொழிய வேறில்லை, புண்ணியமாம் பாவம் போம் போன நாள் செய்தவை மண்ணில் பிறந்தார்க்கு வைத்த பொருள் எண்ணுங்கால் ஈதொழிய வேறில்லை, தீதொழிய நன்மை செயல் அப்படிங்கிறாங்க. அவங்களே இன்னொரு பாடல்லையும் சொல்றாரு, செய்த வினை இருக்க இப்பொழுது எதுக்கு நொந்து போகிறீங்க, முன்னாடி போன ஜென்மத்துல போன பிறவியில் நன்கு செய்தவர்களுக்கு இப்பொழுது நன்மை கிடைக்கிறது, போன ஜென்மத்துல பண்ணாம இந்த ஜென்மத்துல வரும்னா வெறும் பானை பொங்காது என்று சொல்லுகிறார் அவை பாட்டி. சோ அவர் எழுதின காலத்தில் இதுக்கு அறத்தில் தேர்ல உட்கார்ந்துட்டு போறவனுக்கு அறம் செஞ்சவன், தூக்கிட்டு போறவன் அறம் செய்யல அப்படிங்கிறது சொல்லியிருப்பார்களோ அப்படின்னு சந்தேகம் இருக்கிறது. ஆனால்
பின்னால் வந்த உரையாசிரியர்கள் எல்லாருமே அப்படி இருக்காது, வள்ளுவ பெருமான் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு, அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறளில் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். எந்த நாள்லையும் அறச்செயல்கள் செய்யாமல் இருக்கப்படாது. எல்லா நாட்களும் அறச்செயல்கள் செய்திருந்தால் உன்னுடைய வாழ்நாள், உனக்கு அடுத்த பிறவி என்பது இல்லை, மறுமை மறுமையில் இல்லை, மறுமை என்பது இல்லை. வீழ்நாள் படாமைன்னா வீழ்நாள் படுதல்ங்கிறது ஒரு நல்ல காரியங்கள் அறம் செய்யாத நாள் தான் வீழ்நாள் படாமை. நல்ல காரியங்கள் எல்லாம் செய்திருந்தால் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியட, இன்னொரு பிறவி உனக்கு இல்லை அப்படிங்கிறது வள்ளுவர் சொல்றாரு. இது அடுத்த இந்த குறளில் எது இன்பம் எது இன்பமில், அறத்தால் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. நீங்க அறம் செய்து கிடைக்கிற இன்பம் மட்டும்தான் நிலையான இன்பம், மற்றெல்லாம் சும்மா ஏதோ சொல்லுவாங்க, அவ்வளவுதான், புறத்த புகழும் இல்லை. அப்புறம் என்ன சொல்றாரு, செயற்பாலதோறும் அரணே, நீ செய்ய வேண்டியது எப்பொழுதும் அரணே, விட வேண்டியது என்ன, உயர்பாலதோறும் பழி. ரெண்டே வார்த்தை தாங்க, செயற்பாலதோறும் உயர்பாலதோறும். இந்த 2 வார்த்தையை வச்சுட்டு 7 அடி சீர அமைச்சிருக்காரு. செயற்பால ஒருவன் செய்ய வேண்டியது அறச்செயல், செய்யக்கூடாதது பழி நிறைந்த செயல்கள். இதுதான் அவர் சொன்னது. இவருக்கு இந்த அரண் வலியுறுத்தலை பற்றி புறநானூற்று பாடல் ஒரு இருக்கிறது. ஆண்முளை அறுத்த அரணிலோர்க்கும் வானிலை மகளிர் கருசிதைத்தோர்க்கும் குறவோர் தப்பிய கொடுமையோர்க்கும் வலுவாய் மருங்கில் கழுவாயும் உளையென ஒருவன் உலகம் நிலை பெறுவதாயினும் செய்தி கொன்றார்க்கு உய்தியில் என்று அறம்பாடிற்றே. செய் நன்றி மறந்தவனுக்கு எந்த பிராயச்சித்தமும் கிடையாது. ஆணின் பசுவின் மடியை அறுத்தவனுக்கும் பெண்ணின் கருவை சிதைத்தவருக்கும் குறவோர் ஆசிரியரை பழித்தவனுக்கும் பிராயச்சித்தம் இருக்கிறது, செய் நன்றி மறந்தவருக்கு கிடையாது. வள்ளுவருக்கு முன்னால் 300-400 ஆண்டுகளுக்கு முன்பு சிசரோ என்ற ரோம் பேராசிரியர் தத்துவாளர் எழுதுகிறார், செய் நன்றிதான் அறத்தின் தாய், செய் நன்றியில் இருந்துதான் எல்லா அறங்களும் பிறக்கிறது. வள்ளுவனாசான் ரோம் தத்துவ உரையாளர்களில் இடம் இருந்து கூட இந்த அறநெறியை பற்றி எடுத்திருக்க முடியும் என்பது எல்லோருடைய கருத்து. நன்றி. வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றிமா. கேட்க மாட்டேங்குதுமா? காயத்ரி அம்மா கேட்கல. காயத்ரி அம்மா ஒளி வாங்கி எடுத்துட்டு பேசுங்க. காயத்ரி அம்மா கேட்கலமா? அவங்க ஒளி வாங்கி அழைத்து வைத்திருக்கிறாங்க ஐயா. ஒண்ணு இல்ல மன்னிக்கிறதற்கு ஒண்ணு இல்ல. பொறாமை, ஆசை, கோபம், கடுஞ்சொல் ஆகிய 4ஐயும் கைவிட்டு வாழ்வதே தர்ம வழி. மனத்துக்கண் மாசிலன் ஆதலால் அனைத்துடன் அகல நீரப்பிற என்றும் புறநானூற்று கருத்துக்களை மேற்கோள் காட்டியும் மிக சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள் ஐயா. ராமச்சந்திரன் ஐயாவிற்கு நன்றி. அடுத்ததாக எழிலரசி சரவணன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வந்த விருந்தினருக்கு நல்ல பணிவிடை செய்து இனி வருகின்ற விருந்தினரை எதிர்நோக்கி காத்திருப்போரை அந்த இறைவனே தனது விருந்தினராக கம்பளம் விரித்து வரவேற்பான். அனிச்சம் மலம் மோர்ந்து பார்த்தாலே வாடும், விருந்தினரோ முகம் திரும்பி பார்த்தாலே வாடி வதங்கி விடுவர். விருந்தோம்பலை பற்றி கருத்துரை வழங்க அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். எழிலரசி சரவணன் அம்மா, வாருங்கள் அம்மா. வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரையும் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களையும் தொழுது, ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்குரிய தமிழ்ப்பணி செம்மல் பாரதி சுட நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி,
திருக்குறள் கருத்தரங்கத்தை மிக சிறப்பாக தலைமையேற்று நடத்தி வரும் அன்பு சகோதரி காயத்ரி அவர்களுக்கும் மற்றும் இக்கருத்தரங்கத்தில் பேச வந்திருக்கும் இருபால் கருத்தாளர்களுக்கும் என்னுடைய நல்வணக்கம். திருக்குறளில் அதிகாரம் 9 விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தில் இருந்து என்னுடைய சில கருத்துக்களை ஐயன் வள்ளுவர் கூறிய குறள் வழியே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். உலக பொதுமறையாம் ஐயன் வள்ளுவன் வழங்கிய திருக்குறளில் 9வது அதிகாரத்தில் விருந்தோம்பல் பற்றி 10 குறட்பாக்களில் விருந்தினரை உபசரிக்கும் தன்மை நெறிமுறை பற்றி அழகாக எடுத்து கூறியிருக்கிறார். சங்கத் தமிழர்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்ற முதுமொழிக்கு ஏற்ப தேடி நாடி ஓடி வருபவரை உபசரிக்கும் ஆகச் சிறந்த பண்புடையவர்கள் என்பதை நம்முடைய சங்க இலக்கியங்களிலே நாம் பார்க்கிறோம். இதை தொல்காப்பியர் காலம் தொட்டே வீட்டிற்கு வரும் உறவினர்களை, அதாவது விருந்தினர்களை முகம் மலர்ந்து வரவேற்று முதலில் நாம் பருக நீர் கொடுப்போம். நீர் எதற்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால், நம் வீட்டிற்கு வருவோருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. அவர்களுடைய மனநிலையை சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி நம் நீருக்கு உண்டு. நீர் நமக்கு உணவாகவும் இருக்கிறது, உணவை தருவதாகவும் இருக்கிறது. அதனால்தான் முன்னோர்கள், நம்முடைய மூத்தோர்கள் வீட்டிற்கு வந்தவுடன் நீர் கொடு என்று கூறுகிறார்கள். பின்னர் அவர்களை ஆசுவாசப்படுத்தி தலைவாழை இலை போட்டு இனிப்பு, காய்கறிகள், கூட்டு, பொரியல், அப்பளம், வடை, பாயசம், அவியல், துவையல், பச்சடி என்று மா, பழா, வாழை முக்கணிகளையும் பரிமாறி அன்போடு, அதாவது பதார்த்தங்களின் ருசியோடு நம் அன்பையும் கலந்து படைத்து ஆனந்தம் அடைந்து வருபவர்களையும் ஆனந்தம் அடைய செய்து மகிழ்வர். விருந்து முடித்த பின் அதோடு நில்லாமல் தாம்பூலம் கொடுப்பார்கள். வெற்றிலை பாக்கு தாம்பூலம் கொடுத்து அவர்களை முகம் மலர அகம் மலர உபசரிப்பர். இதைத்தான் வள்ளுவ பெருந்தகை 81வது குறளிலே சொல்கிறார். அதாவது இல்லறத்தில் இருக்கும் ஒருவன், கணவனானவன், அவன் மனைவியோடு இணைந்து இல்லற வாழ்க்கை வாழ்வது அப்படிங்கிறதுக்கு பொருளே விருந்தினரை உபசரிப்பதே அப்படின்னு சொல்றாரு. இருந்தோம்பி இழ்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு அப்படின்னு சொல்றார். நமக்கு தேவர்களுக்குரிய, அதாவது சாகா வரம் அளிக்கக்கூடிய அமுதமே கிடைத்தாலும் கூட நாம் மட்டும் உண்ணாமல் விருந்தினர்களுக்கும் கொடுத்து உண்ண வேண்டும். அவர்களை புறம் தள்ளி நாம் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது என்பதைத்தான் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற் பாற்றன்று அப்படின்னு 82வது திருக்குறளில் அழகாக கூறுகிறார். இப்ப நம்ம வீட்டுக்கு வர்றவங்களை, இப்ப விருந்தினர்களை உபசரிக்கும் இன்றைய காலகட்டத்தில், பழங்காலத்தில் கூறுவோம் என்றால் கூட்டு குடும்பங்கள் இருந்தது. தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா அப்படின்னு இருக்கும்போது அந்த இளைய தலைமுறைகளுக்கு விருந்தினர்களை எப்படி உபசரிக்க வேண்டும், தலைவாழை இலையில் எதை பதார்த்தங்களை எந்த இடத்தில் பரிமாற வேண்டும், நல்ல விசேஷங்களுக்கு இனிப்பை முதலில் வைக்க வேண்டும் அப்படின்று நம்மளுடைய பாட்டி சொல்லி கொடுத்து குழந்தைகளுக்கு அதை கண்டு பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தது. இன்று எல்லாமே சிறிய குடும்பம் ஆகிவிட்டது. தனி குடும்பம் என்று பிரிந்து போன நிலையில் இந்த விருந்து உபசரித்தல் ஓம்பல்ங்கிறது மிக முக்கியமான ஒரு அங்கமாக நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சமுதாயத்தில், பண்பாட்டில் இருந்ததை இன்றும் நாம் தொடர்ந்து நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளுக்கும் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. அடுத்ததாக, விருந்தினரை தினமும் போற்றி வாழ்பவன் தான் வாழ்க்கை ஒரு நாள் கெட்டு போகாது. இதற்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சின்ன ஒரு நிகழ்வை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை நானும் என் கணவரும் வீட்டில் இருந்து கிளம்பினோம் கோவிலுக்கு செல்வதற்காக. அப்பொழுது புரட்டாசி சனிக்கிழமை என்றாலே நிறைய பேர்கள் அரிசியை அல்லது ஏதோ ஒரு கேட்டு வருவார்கள்.
சரி, அரிசி தான் கேட்பார்களே பொங்கல் வைப்பதற்கு, நான் அரிசியையும் ஒரு வயதான ஒரு தாத்தா வந்தார். அவர் கேட்ட உடனே நான் அரிசியை கொடுத்தேன். அவரை ரொம்ப வயதானவராக இருந்ததால் பணமும் கொடுத்துவிட்டு, நான் என்னுடைய பழக்கம் எப்போதுமே யாரை பார்த்தாலுமே சாப்பிட்டீர்களா என்று கேட்கக்கூடிய பழக்கம் என்னுடைய அப்பாவிடமிருந்து என்னிடம் தொற்றிக்கொண்டது. சாப்பிட்டீங்களா தாத்தா என்று கேட்டவுடன் அவர் இல்லை என்றவுடன் எனக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அப்போதுதான் என்னுடைய மகள் அடை ஊத்தி கொண்டிருந்தார், அடை தோசை. சாப்பிடுறீங்களா தாத்தா அப்படின்னு கேட்ட உடனே தலையாட்டினார். ஏனென்றால் அவருக்கு வாயும் பேச முடியாது, காதும் கேட்க முடியாது என்று ஒரு சீட்டை எழுதிய மட்டும் காமிச்சு, சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோடனே உட்காந்துட்டாரு. எங்க வீட்டுல உட்காந்து வயிறார 3 அடை சாப்பிட்டு விட்டு சைகையிலேயே வாழ்த்தி விட்டு சென்றது. எனக்கு மனதிற்கு கோவிலுக்கு கிளம்பி கொண்டிருந்தோம். மிகுந்த மகிழ்ச்சி. அது எனக்கு அந்த திருப்பதி பெருமாளே வந்து சாப்பிட்டது போல, கிருஷ்ணனே வந்தது போல ஒரு உணர்வு தோன்றியது. விருந்து அப்படின்னா நம்முடைய உறவினர்கள் விருந்தினர்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி உணவிற்காக வறுமையில் கஷ்டப்படுபவர்களுக்கு நாம் தேடி சென்று அளிப்பது கூட விருந்துதான் என்பது என்னுடைய கருத்து. விருந்தினரை முகம் மலர்ந்து உபசரிப்பவனின் வீட்டில் திருமகள் மனம் உவந்து தங்கியிருப்பாள் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அகனமர்ந்து செய்யாள் உறையும் முகனமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல்லத்தில் திருமகள் மகாலட்சுமியே குடியிருப்பாள் அப்படின்னு சொல்றது எனக்கு இந்த ஒரு நிகழ்விலே நான் கண்கூடாக என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த ஒன்று. அடுத்ததாக, செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவர்க்கு அப்படின்னு சொல்றாரு. 86வது குறளில் சொல்றாரு. இதற்கு உதாரணமா நான் 63 நாயன்மார்கள்ல நிறைய பேர் சொல்லலாம். அதுல அப்பூதி அடிகள் எனக்கு ரொம்ப சின்ன குழந்தையில இருந்தே என்னுடைய தந்தை எனக்கு நாயன்மார்கள் கதையை சொல்லி சொல்லி வளர்த்ததுனால அப்பூதி அடிகள் என்ன பண்ணுவாராம், அவருக்கு திருநாவுக்கரசு நாயன்மார் மேல ரொம்ப அதீத அன்பு, அதீத பற்று. அதனால தன்னுடைய மகனுக்கு பெரிய திருநாவுக்கரசு, சிறிய திருநாவுக்கரசு என்று பெயர் சூட்டி திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசு சத்திரம் என்று வருபவர்களுக்கு அனைத்து சிவ தொண்டர்களுக்குமே தாகம் தணிக்க நீர் அளிப்பது, உணவு வழங்குவது, இந்த மாதிரி ஒரு சிவ தொண்டை செய்து ஆற்றி வந்தார் அப்பூதி அடிகள். அப்போது திருநாவுக்கரசரே அவருடைய இல்லத்துக்கு வந்து உடனே அவருக்கு கைகாலே புரியல. அப்படியே ஆனந்த தாண்டவம் அடைகிறார் அவரை பார்த்ததுமே. அப்ப அவருக்கு உணவு பரிமாற, விருந்து உபசரிக்க, இலை பறித்து வர தன்னுடைய மகனை அனுப்புகிறார். வாழை இலை பறிக்கும் சமயத்தில் ஒரு நாகம் தீண்டி அவன் இறக்க, இறந்து விட்டவன் வீட்டில் சாப்பிட மாட்டாரே, நம்மளே திருநாவுக்கரசர் மேல அதீத அன்பு வச்சிருக்கோமே, அவர் எங்க சாப்பிடாம போயிடுவாரோ என்று கருதி தன்னுடைய பிள்ளை இறந்த துக்கத்தை கூட மறைத்து அவர் என்ன செய்கிறார், திருநாவுக்கரசருக்கு உணவு பரிமாறுகிறார். அவரும் அவருடைய அன்பான மனைவியும் இல்லத்த. அப்பொழுது அவர் நாம் மட்டும் உண்ண முடியாது, உன்னுடைய பிள்ளைகளை அழைத்து வா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அவர் மனைவிக்கு என்ன செய்வது என்றே தெரியாமல் கையை பிசைந்து கொண்டு நிற்கும் போது இவருக்கு திருநாவுக்கரசர் கூப்பிடுறார். மிக அற்புதமான ஒரு செயல். திருநாவுக்கரசு அப்படின்னு கூப்பிட்ட உடனே அந்த இறந்த பையன் உயிரோடு வந்து அவரோடு இணைந்து விருந்தோம்பல் உணவை சாப்பிடுகிறார். இந்த நிகழ்வு விருந்தினர்களை நம்முடைய முன்னோர்கள் நம் புராணங்களில் எவ்வளவு அருமையாக உபசரித்தார்கள் என்பதற்கு திருக்குறளில் இருந்து இதைவிட ஒரு எடுத்துக்காட்டு சொல்வது என்பது. அதே போல தன்னுடைய மகனையே கறி சமைத்த நாயன்மார்கள் கதைகள், இந்த மாதிரி நிறைய கதைகளை படித்திருக்கிறோம். அடுத்தது, ஒரு விருந்தினரை நன்கு உபசரிக்காதவன் என்ன பண்ணுவாராம், பின்னாளில் தங்கள் கடமை செய்யவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்துவார்களாம். பின்னாடி வருந்துவார்கள் அப்படிங்கிறத பரிந்தோம்பி பற்றெற்றாம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் அப்படின்னு சொல்றாரு. வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களை வானில் இருக்கும் தேவர்கள் தங்கள் விருந்தினராக எதிர்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி தேவர்களே அவர்களை வரவேற்பார்கள். அடுத்தது, மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து அப்படிங்கிறார்.
திருவள்ளுவர் இதுல அனிச்ச மலரை சொல்றாரு. அது எப்படின்னா, மோர்ந்து பார்த்த உடனேவே அது வாடி விடுமா. அதுபோல நம்முடைய முக குறிப்பு அறிந்த உடனேவே இவங்க வீட்டுல சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முகம் மலர்ந்து இருந்தால் மட்டுமே அவர்கள் உண்பார்கள், உட்காருவார்கள், சாப்பிடுவார்கள். அவங்களுடைய இல்லத்தரசியினுடைய அல்லது அவருடைய வீட்டின் எஜமானருடைய முகம் தெரிந்தால் அவர்கள் அந்த விருந்தோம்பலை மறுத்து விடுவார்கள். அப்படிங்கிறத தான் வள்ளுவர் விருந்தினர் வருகை போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, முகம் மலர்ந்து அகம் மலர்ந்து வரவேற்க வேண்டும். அதே போல நம்ம யார ஒருத்தர் பார்த்தோன்னா, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம். அடுத்தது கேள்வி, சாப்பிட்டீங்களா அப்படின்னு. நம்ம அன்போடு படைக்கும் ஒரு விருந்து ஆகச்சிறந்த ஒரு விருந்தாக இருக்கும். இதை நான் ஐயா வீட்டிலும் கண்டேன். ஐயா வீட்டிற்கு நான் சென்ற பொழுது அம்மா அவர்கள், மல்லிகா அம்மா அவர்கள் சுட சுட அதே அடையை கொடுத்து எங்களை திக்குமுக்காடி மிகச்சிறந்த விருந்தோம்பலை இன்றும் என் நினைவில் பசுமையாக நிலைத்து நிற்கிறது என்று கூறி, இந்த விருந்தோம்பலை பற்றி எனக்கு பேச வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் உங்களுக்கும் செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி நவின்று இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். வீட்டில் இருந்து பொருட்களை காத்து மனைவி மக்களுடன் இல்லற வாழ்க்கையில் இனிதே நடத்தும் நோக்கம் எல்லாம் புதிதாய் வரும் விருந்தினர்களை வரவேற்று உபசரிப்பவை ஆகும் என்றும், திருநாவுக்கரசரோட கதைகள் வாழ்க்கை வரலாறு சொல்லியும், மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு கதைகளை சொல்லியும் மிக சிறப்பாக எடுத்து கூறினீர்கள் அம்மா. நன்றி அம்மா. நன்றிகள் அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக பொற்கொடி அம்மா அவர்களை பேச அழைக்கின்றேன். இனியவை கூறல். மலர்ந்த முகத்தோடு மகிழ்ச்சி அளிக்கும் பார்வையும் உள்ளன்போடு இனிய சொற்களை பேசுவதுமே நமக்கு நன்மை பயக்கும். அடுத்தவர் இனிய சொற்களை பேசும்போது தனக்கு இன்பம் வருவதை உணர்ந்தவன் ஏனோ அவனே கடுமை சொற்களை பேசி அடுத்தவருக்கு துன்பம் தருகின்றான். பொற்கொடி அம்மா அவர்களை பேச அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி அம்மா, வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். அடியேன் சிவபொற்கு. அடியனுக்கு இந்த நல்வாய்ப்பை நல்கிய மூத்த ஆசிரியர் திருவள்ளுவர் ஐயா அவர்களுக்கும் பாரதிதாசன் ஐயா அவர்களுக்கும் இப்போது எங்களை வழிநடத்திக் கொண்டிருந்த ஐயா அவர்களின் அடிபற்றி அடியனது கன்னி பெற்றி துவங்குகிறோம். வாய்ப்புக்கு நன்றி. இன்றைக்கு அடியன் இனியவை கூறல் என்ற தலைப்பிலே பேச விளைகிறோம். அதிகாரம் 10, இனியவை கூறல். நம்ம வாழ்வுல நல்லவற்றை அறிந்தவர் சொல்லும் வார்த்தைகள்ல உண்மை இருக்கும். கண்களுக்கு இனிமையா அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை நம்ம கேட்கும் போது நம்ம மனசு ரொம்ப சந்தோஷப்படும். முகமலர்ச்சியோட அவங்க பேசுறது கேட்கும் போதே நமக்குள்ள இருக்கிற அத்தனையும் மாறி போயிடும். இதை நிறைய தருணங்கள்ல நம்ம எல்லாருமே உணர்ந்திருப்போம். கண்கள் சில நேரத்துல கசிய கூட செய்யும். மனமுவந்து ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுக்கறத காட்டிலும் இனிய சொற்களை தேர்ந்தெடுத்து அதையே இன்சொல் மாலையாக சாலவும் சிறந்தது இல்லைங்களா? அதத்தான் நன்மையும் தரும். அதன் விளைவாக பயனும் விளையும். இதைத்தான் இந்த இனியவை கூறல் அப்படிங்கிற இந்த அதிகாரம் நமக்கு சொல்லுது. இன்சொலால் ஈரம் அலை இப்படிவறிவெல்லாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். இக்குறள் இன்சொல்லோட இலக்கணத்தை பத்தி நமக்கு சொல்லுது. நம்ம நெஞ்சில உள்ளன்பு கலந்து ஒரு வஞ்சனை இல்லாத, மனசுக்குள்ள எந்த விதமான வஞ்சமும் இல்லாத ஒரு இன்முகத்தோட நம்ம அன்பு கலந்து பேசுறப்போ எதிராளி எவ்வளவு கோபத்துல இருந்தாலும் அவங்களோட மனம் கொஞ்சமாவது மாறும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இந்த குறளை நாம எடுத்துக்கலாம். வாழ்க்கையில இன்சொல் என்பது நற்பண்பு. ஒருவர் எவ்வளவு செல்வம் அறிவு பெற்றிருந்தா கூட இனிய சொல் அவருக்கு தெரியும் அப்படின்னாக்கா அந்த மதிப்புதான் போயிடும் இல்லைங்களா? ஒரு கிராமத்துல கூட நமக்கு ஒரு சொலவடை உண்டு. கல்லால் அடித்த அடி கூட வலிக்காது, சொல்லால் அடித்த சாகாதுன்னு. அது என்ன சொல்ல வருது? நமக்கு ஒருத்தவங்க நம்மள கைகொண்டு அடிச்சிட்டாலோ, நம்மள கல்லால் அடிச்சிட்டாலோ, வேற ஆயுதங்களால் தாக்கினாலோ கொஞ்ச நாள்ல அது அப்படி மாறிடும். ஆனா கடுஞ்சொற்களால நம்மள ஒருத்தவங்க பேசிட்டா அது எந்த காலத்துக்கு மாறவே மாறாது இல்லைங்களா?
அதைத்தான் இந்த குறள் நமக்கு உணர்த்துது. அடுத்த குறள்லயும் நம்ம திருவள்ளுவர் பெருமான் அதைத்தான் சொல்றாரு. அகன் அமர்ந்து ஈதலின் நன்றி முகனமர்ந்து இன்சொல்லாக பெரியல். ஒருத்தவங்களுக்கு நம்ம நம்ம கிட்ட இருக்கிற பொருளை கொடுக்கிறோம், மனம கொடுக்கிறோம் அப்படிங்கறத தாண்டி இனிய சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு நன்மை பயப்பதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம் இன் சொல்லினதே அறம். அதாவது அவங்க முகத்தை பாக்குறப்பவே அவங்களோட என்ன அவங்களோட முகத்துல இருக்கிற அந்த ரியாக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அது என்ன சொல்ல வருது, அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சு, ஓ இவங்க கொஞ்சம் துன்பத்துல இருக்காங்க, இவங்களுக்கு நம்ம ஆதரவா ஒரு 4 வார்த்தை பேசணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு 4 வார்த்தை உள்ளன்போட மனசோட ஆழத்துல இருந்து நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா அதுவே பெரிய அறம் அப்படின்னு சொல்றாரு. துன்புறும் துவ்வாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறும் இன்சொல்லா அவருக்கு. அதாவது இதுல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னாக்கா, இன்பத்தை மிகுதிப்படுத்துறது எது அப்படின்னு கேட்டாக்கா இனிய சொல் இல்லைங்களா. அது எல்லாருக்கும் வாய்க்குமா அப்படின்னா வாய்க்காது. ஆனா வல்லவர்களுக்கும் துன்பம் வரும். அந்த துன்பத்தை மிகுதிப்படுத்துற வறுமை எல்லாமே இந்த இன்சொல்லால மறைஞ்சு போயிடும். அம்மா ஒருத்தவங்க பேசும்போது ஒரு நாயன்மார் வரலாறு சொன்னாங்க. அடியனுக்கும் அதே மாதிரிதான் ஒரு நாயன்மாரோட வரலாறு இந்த இடத்துல 2-3 நாயன்மார்கள் இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு நாயன்மாரோட வரலாறு சொல்லணும்னு தோணுது. 2 பேரும் அவர் அந்த நாட்டோட மன்னரா இருக்காரு. அவருக்கு அதே நாட்டுல அந்த போர் பயிற்சி எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப எதிராளியா இருக்காரு. அப்படி இருக்கிற சூழல்ல இவர் அவரை பாக்குறதுக்காக வர்றார். அப்படி பார்க்க வர்றப்போ காவலாளிகள்லாம் மறுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மாலை பொழுது மன்னர் ஓய்வுல இருக்கார், நீங்க அவரை பார்க்க முடியாதுன்னு மறுக்கிறாங்க. ஆனாலும் அவர் கண்டிப்பா நான் பார்த்தேதான் ஆகணும், நான் இலக்கிய நூல்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், அதை பத்தின இலக்கணத்தை எல்லாம் நான் அவனுக்கு எனக்கு கண்டிப்பா அனுமதி சொல்லி கேட்கிறார். சரின்னு சொல்லி தவிர்க்க முடியல. ஆனா அவர் முன்னோக்கி போயிடுறார். அவரோட நோக்கம் அந்த அரசனை கொள்வது. அந்த மாதிரி அவர் முன்னோக்கி போயிடுறார். அவருக்கு தெரிஞ்சிருது, என்னதான் மாறுவேஷத்துல வந்தாலும் தன்னோட பகைவன்னு தெரியாதுங்களா. இன்சொல்லால் வரவேற்கிறார். நீங்க ஒரு சிவனடியார் வேடம் பூண்டு வந்திருக்கீங்க சொல்லும் போதே அந்த வார்த்தை தான் சொல்றாரு. சேக்கிழார் பெருமான் அழகா எழுதியிருப்பார். நீங்க சிவனடியார் வேடம் பூண்டு வந்திருக்கீங்க, இந்த வேடத்துக்கு மரியாதை கொடுக்குறேன் நானு. இந்த இரவு நேரமானாலும் நான் உங்களை மரியாதை கொடுத்து வாங்கன்னு கூப்பிடுறேன், வாங்க உட்காருங்க. நீங்க எனக்கு இப்படி ஆகமங்களை எல்லாம் போதிக்க வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க, உட்காருங்க எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்கிறப்ப, நான் உங்ககிட்ட மட்டும்தான் பேசணும், உன்னோட மனைவி இருக்கக்கூடாதுன்னு சொன்னப்ப அவங்க மனைவியை அப்புறப்படுத்துறார். அவங்க மனைவி அந்தப்புறம் நோக்கி போயிடுறாங்க. அப்ப அவரு தன்னோட இடுப்புல வச்சிருந்த மறைவாளை எடுத்து அவர் குனிஞ்சு திருவடி வணங்கும் போது எடுத்து குத்திடுறாரு. அப்படி குத்துப்பட்டப்ப கூட அவரை என்ன சொல்றாரு, இவர் நம்மவர், ஏன் சிவனடியார் வேடம் பூண்டிருக்கார், இவர் நம்மவர், இவரை நல்லபடியா கொண்டுட்டு போய் நம்மளோட ஊர் எல்லையில விட்டுட்டு வா, அதுதான் நமக்கு நல்லது, அவருக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த சிரிச்ச முகத்தோட சொல்றாரு. அவரோட மேய்க்காப்பாளர் மன்னா உங்களை அவர் கொண்டிருக்காரு, உங்களை குத்திட்டார், நாங்க எப்படி அவரை கொண்டுட்டு போய் விடுறது, அடிப்போம் கொல்லுவோம் அப்படின்னு சொன்னா இவர் சிரிச்ச முகத்தோட சொல்றாரு, இல்ல இல்ல இவர் நம்மவர், இவரை கரை சேர்ப்பது நம் கடமை அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் நான் தன்னை கொல்ல வந்தவனுக்கு கூட இன்சொல்லால் பேசி அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கொண்டுட்டு போய் தன்னோட ஊரின் எல்லை வரைக்கும் விட்டுட்டு வந்ததா செய்தியை நம்ம சரித்திரங்கள்ல படிக்கிறோம். இது எல்லாமே பணிவுடையான் இன்சொல்லான் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றவிர அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் பெருந்தகை சொல்றதா நினைவுபடுத்துது. பணிய வேண்டுவோர் எடுத்து பணிவுடையவராய் அது கூட நம்ம இன்சொல் பேசுறது, அதுக்கப்புறமா அவங்க கிட்ட நமக்கு எவ்வளவு ஆர்னமெண்ட்ஸ் இருந்தாலும், அது பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எத்தனை நகை போட்டிருந்தாலும் ஒரு இன்சொல்லால் நாம ஒரு 2 வார்த்தை பேசணும்னா அதுதான் மிகப்பெரிய நகை அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடின் இனிய சொல்லின். அதாவது ஒரு பொருளால ஒருத்தவங்களுக்கு நன்மை வரும் அப்படிங்கிறத தாண்டி அது மட்டும் இருக்குமா அப்படின்னா அது கொஞ்ச நாள்ல மாறி போயிடும். ஒரு பொருள்ங்கிறது அழியக்கூடியது. ஆனா மனசு நம்ம பேசுற வார்த்தை பாருங்க, காலத்துக்கும் அது நிற்கும். அவங்க மனசுல அவங்க கிட்ட பேசுறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு ஏங்குவோம் இல்லையா. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இனிமையான சொல்லால நம்ம பேசும்போது அந்த பாவங்கள் எல்லாம் கூட தேய்ந்து அறம் வளரும் அப்படின்னு இந்த இடத்துல பதிவு செய்யறாரு. நயன் என்று நன்றி பயக்கும் பயனேன்று பண்பின் தலைபிரியா சொல். பிறருக்கு என்ன பயன் கொடுக்கும், எது என்ன பயன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். பண்பை விட விலகாத நியாயமான சொல்
இனிய சொல் அத பேசுறவனுக்கு விரும்பத்தகுந்த சிறப்பினை கொடுத்து நன்மை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி அவனோட எதிர்காலமே அதனால ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல பதிகிறாரு. இருவருக்கும் நன்மை பயக்குமா, எதிராளிக்கும் சரி இவனுக்கும் சரி நன்மை பயக்கும் அப்படின்னு இந்த இடத்துல பதிகிறாரு. சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். அதாவது நமக்கு யாராவது ஒரு துன்பம் கொடுத்துட்டா கூட அவங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த நாயன்மார் வரலாறுல இருக்கிற மாதிரி அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், இன்சொல்ல பேசும்போது அந்த கோபம் கொண்ட அவரோட முகம் கூட கொஞ்சம் சாந்தமாகி அவரோட மனதை குளிரச் செய்யும். அந்த இனிமையான சொற்களுக்கு உண்டான வலிமை அது மாதிரி. இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன் கொலோ வன் சொல் வழங்குவது. ஒருத்தவங்க சொல்ற நல்ல சொல், இனிமையான சொல் இன்பம் தரும். அதை அனுபவிக்கிறவங்க மற்றவங்களிடத்துல கடுஞ்சொல் கூறுவாங்களா? ஒருத்தவங்க கிட்ட அதுவே வழக்கமாயிடும். அதான் நாம நல்ல சொற்களை சொல்லி சொல்லி மற்றவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருந்தோம்னா அது என்ன ஆயிடும், அந்த பழக்கமே நமக்கு வழக்கமாயிடும். அப்ப நம்ம கூட சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அந்த பழக்கத்துக்கு அவங்களும் வந்துருவாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த கடுஞ்சொல் கூறுவது பயனை தருமோ? தரவே தராது. அப்ப நம்ம இன்சொல் தான் பேசணும் அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு செய்யறார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்ந்து கவர்ந்தற்று. இனிய சொற்களால் ஒருத்தவங்களை நம்ம பேசும்போது அது என்ன சொல்றது, வஞ்ச புகழ்ச்சி அணியா அப்படியே இருந்தா கூட நம்ம சிரிச்சுட்டே பேசணும்னா, இப்ப ஒன்னும் சொல்லுவாங்க, இந்த டம்ப் அண்ட் டப் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, கண் சாரி என்னது காது கேளாதோர், வாய் பேசாதோர், கண் தெரியாதவங்க, இவங்க கிட்ட நம்மளோட உணர்ச்சி பாவங்களை வச்சு நம்ம எப்படி பேசுறோம் அப்படிங்கிற அந்த குரல்ல இருக்கிற கனிவை வச்சு அவங்களால கெஸ் பண்ணிட முடியும். இவங்க நம்ம கிட்ட இனிமையா பேசுறாங்க, இல்ல இவங்க குரல்ல ஒரு மாதிரி கடுமை இருக்கு, கடுகடுன்னு பேசுறாங்க, ஒரு சினத்தோட பேசுறாங்க அப்படின்னு அவங்களால அப்சர்வ் பண்ண முடியுங்களா? அப்ப ஏதாவது ஒரு குறை உள்ள மனிதர்கள்னாலயே இதையெல்லாம் புரிஞ்சுக்க முடியும்னா, எல்லாமே நிறைஞ்சிருக்கிற மனிதர்கள்னால நம்ம கடுஞ்சொல் சொல்றதை புரிஞ்சுக்க முடியாதா? கண்டிப்பா அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்படி இருக்கிற சூழல்ல நம்ம என்ன பேசணும்? கண்டிப்பா இன்சொல்ல மட்டும்தான் பேசணும். ஏன்? கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நம்ம ஆழமான மனசுல நிறைய இன்சொல் கொட்டி கிடக்குங்க. அதை எடுத்து நம்ம கோர்வையா எடுத்து பேச கத்துக்கணும் அப்படிங்கிறத நமக்கு இந்த இடத்துல பதிவு செய்யறாரு. இந்த இடத்துல திருமூலரோட 10ஆம் திருமுறையிலிருந்து அடியனுக்கு ஒரு பாடல் நினைவு வருது. யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. இதுல என்ன சொல்ல வராரு திருமூல நாயனார் பெருமாள், நீங்க சாமிக்கு டெய்லி ஒரு பூ வச்சு ஒரு இலை வச்சு அவரை சாமி கும்பிடுங்க. அப்படி கும்பிட முடியாட்டி டெய்லி ஒரு பசுனா இந்த இடத்துல உயிர்கள்னு எடுத்துக்கலாம், பசுமாடுன்னு கூட எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு உயிருக்கு டெய்லி நீங்க சாப்பாடு கொடுங்க. அப்படி உங்களால டெய்லி ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு டெய்லி போய் ஒரு உயிரை தேடி தேடி போய் கொடுக்க முடியாது அப்படின்னா கூட நீ டெய்லி சாப்பிடுவல்ல, சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி சாப்பாடு எடுத்து ஏதோ ஒரு பூனைக்கு, நாய்க்கு, ஈயரம்புக்கு, காக்கா குருவிகளுக்கு வச்சுட்டு சாப்பிடு. இல்ல சாரி என்னால இது எதுவுமே பண்ண முடியாது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நீ நினைச்சினா கூட உன் மனசார நீ யாரையும் கஷ்டப்படுத்தாம இன்சொல்லால் அவங்கள மகிழ்விச்சு பேசு. உன் வாயிலிருந்து வரும் அத்தனை வார்த்தைகளும் இன் வார்த்தைகளா, அதாவது இன்சொல் வார்த்தைகள் மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடிய வார்த்தைகளா இருந்துச்சுன்னா அதுவே சிறப்பு அப்படின்னு திருமூல நாயனாரும் பதிவு செய்திருக்காரு இந்த இடத்துல. ஆக திருவள்ளுவர் பெருந்தகையும் மற்ற நம்ம அருளாளர்களும் எல்லாரும் சொல்லக்கூடியது இன்சொல் பேசுவதே மனிதர்க்கு அழகு என்பதை அடியனுக்கு இந்த இடத்தில் பதிவு செய்ய வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாய்ப்புக்கு நன்றி. மலர்ந்த முகத்தோடு மகிழ்ச்சி அளிக்கும் பார்வையும் உள்ளன்போடு இனிய சொற்களை பேசுவதும் தர்ம நெறியாகும். மிகச் சிறப்பாக எடுத்து கூறினீர்கள் அம்மா. சேந்தன் நாயனார் வரலாறு. நன்றி அம்மா. பொற்கொடி அம்மா நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி ஐயா. கமலா அம்மா விருந்தோம்பலை பற்றி பேச வருகிறார். கமலா அம்மா. அனைவருக்கும் வணக்கம். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி பாவேந்தர் பாரதிதாசனை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இன்றைய பொறுப்பேற்றிருக்கும் காயத்ரி அம்மையா அவர்களுக்கும் மற்றும் உள்ள சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். விருந்தோம்பல் அதிகாரம் 9. விருந்தோம்பல் பயனை எதிர்பார்த்து செய்வது அல்ல, அன்பினாலும் மனித மதிப்பினாலும் மனிதாபிமானத்தினாலும் செய்வது. செல்வமாகவோ மற்ற பொருளாகவோ பயன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தல் விருந்தோம்பல் அல்ல என்று சொல்லப்படுகின்றது. 2 நபர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த வீட்டிற்கு பல நாள் பழக்கப்பட்ட வியாபாரி வருகிறார். அது பகல் மதிய உணவு நேரம். அவர் நீண்ட தூரத்திலிருந்து வருகிறார்.
வந்தவுடன் வீட்டின் சொந்தக்காரர் தம் மனைவியை அழைத்து வந்தவருக்கு உணவளிக்க வேண்டும், தயார் செய்க எனும்போது அவரும் தயார் செய்துவிட்டு கணவரை அழைத்து சாப்பிடும்படி கூற அவரை உபசரித்து தானும் உணவு சாப்பிட்ட பின் இருவரும் தங்கள் வியாபாரம் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது சில புதிய தகவல்களை வியாபாரி கூறுகிறார். அது அவருக்கு பயனுள்ளதாக இருந்தது. வியாபாரியும் தன்னுடைய வியாபார நுணுக்கங்களை பேசிவிட்டு விடை பெறுகிறார். இதனையே விருந்தோம்பல் எனும் வேள்வியில் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்தி கூறத்தக்கது அன்று, விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினதாகும் என்கின்றார் வள்ளுவர். குடும்பத்தான் பயனை எதிர்பாராவிட்டாலும் விருந்தோம்பலுக்கு பயன் உண்டு. விருந்தினர் உபசரிப்பை எவ்விதம் ஏற்றுக்கொள்கிறான் என்பதை பொறுத்து அது அமையும். இது அவரவர் தகுதி, பண்பு, அறிவு, ஆற்றல் ஆகியவற்றை பொறுத்தது. குசேலர் கிழிந்த துணியில் கொண்டு சென்ற அவளை கண்ணபிரான் அன்பின் நிறைவோடு வாங்கி உண்டான். குசேலரின் மண்குடிசை மாட மாளிகையாக மாறியது. இணைத்துணைத்து என்பது ஒன்று இல்லை, விருந்தின் துணை வேள்வி பயன். குறள் எண் 87. இவ்வாறு விருந்தோம்பல் செய்பவருக்கு பலரது துணை அதிகமாய் கிடைக்கும். செல்வம் பாதுகாப்பு தரும் என்றாலும் அது நிலையானது அல்ல. விருந்தினராக உபசரிக்கப்பட்டவர் துன்பத்தில் முன் வந்து உதவுவார். செல்வந்தர் வீட்டில் திருடர்கள் நுழைந்து பொருட்கள், பணம் களவாடி செல்கின்றனர். வேலையாட்களால் தடுக்க முடியவில்லை. மிகவும் பலசாலியாகவும் இருந்தார்கள். கூட்டமாகவும் வந்து திருடி சென்றனர். காலையில் செல்வந்தர் களவு போனதை எண்ணி மிகவும் கலக்கமுற்றார். புலம்பி அழுதார். ஊரார் வந்து வேடிக்கை பார்த்தனரே தவிர யாரும் அவருக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. ஏனெனில் ஒருவருக்கும் ஒருவேளை உணவு கூட கொடுத்தவர் இல்லை. அக்கம் பக்கம் உள்ளோருக்கும் உபசரித்தவர் இல்லை. இதனையே வள்ளுவர் விருந்தினரை வரவேற்று உபசரித்து உதவி செய்தவனுக்கு நல்லவர்களின் ஆதரவு கிடைக்கும் என்றும், அவனுக்கு எத்துணை துன்பம் வந்தாலும் அவர்களின் உதவியால் அவை நீங்கிவிடும் என்கின்றார். குறள் எண் 88. பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்தி காத்து பின் இழந்து பற்றுக்கோடு இழந்தோமே என்று இறங்குவர் என்கின்றார். பாண்டவர்களிடம் கிடைத்த அமுத சுரபி வனவாசம் இருந்தபோதும் உபசரிக்கத்தான் என்பதை நாம் அறிவோம். அதுபோல 63 நாயன்மார்களில் பெரும்பாலோர் விருந்தோம்பலை தம்முடைய தொண்டாக கருதி சிவனருள் பெற்றனர் என்பதை நாம் நன்கு அறிவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாள்தோறும் வரும் விருந்தினர்களை வரவேற்று உபசரித்து மகிழ்பவன் வாழ்க்கையில் வறுமையில் கெட்டுவிடாது என்றும், மலர்ந்த முகத்தோடு தினமும் வரும் விருந்தினர்களை உபசரித்து உணவளிப்பன் வீட்டில் செல்வம் தேவதையான லட்சுமி தங்கி இருப்பாள் என்றும் நாயன்மார்கள் கதை சிறப்பாக கூறினீர்கள் அம்மா. நன்றி அம்மா. நன்றி. அடுத்ததாக ஐஸ்வர்யா அவர்களை இனியவை குரல் பற்றி பேச அன்புடன் அழைக்கிறேன். ஐஸ்வர்யா. அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் இன்று இனியவை குரல் பற்றி பேச வந்துள்ளேன். இனியவை குரல் அதிகாரத்தின் முக்கிய கருத்துக்கள்: இனிமையான சொற்களை பேசுதல், வஞ்சினை மற்றும் பொய் இல்லாமல் அன்புடன் பேசுவது, முகமலர்ச்சியுடன் பேசுவது கொடுப்பதை காட்டிலும் சிறந்தது. இனிமையான பேச்சு துன்பத்தை குறைத்து இன்பத்தை பெருக்கும். பணிவு மற்றும் இனிய சொற்களே ஒவ்வொருவருக்கு உண்மையான அணிகலன்கள் என்பதாகும். அதிகாரத்தின் முக்கிய கருத்துக்கள்: இன்சொல் அன்பையும் நேர்மையும் வெளிப்படுத்தும் இனிமையான சொற்களே இனியவை கூறல் என்கிறது. செம்மையான பொருளை உணர்த்துவர்களின் வாயில் இருந்து வரும் சொற்கள் அன்பும் வஞ்சனையின்மையும் கலந்ததாகும். கொடுப்பதை விட சிறந்தது. மனமலர்ந்து இனிய சொற்களை பேசுவது மனமுவர்ந்து கொடுப்பதை விட மேலான பண்பாகும். இன்பம் பெருகும். இனிய சொற்களை பேசினால் துன்பங்கள் குறைந்து இன்பம் பெருகும். அணிகலன்கள்: பணிவுடையவராகவும் இனிமையாக பேசுபவராகவும் இருப்பதே ஒவ்வொருக்கு அழகிய அணிகலன் ஆகும். பிற அணிகலன்களை விட இதுவே சிறப்பு. நேர்மையின் சிறப்பு: நேர்மையான பொருளை உணர்த்துவர்கள் பேசும் சொற்கள் அன்பு கலந்ததாகவும்
வஞ்சனை இல்லாததாகவும் இருக்கும். கடைசியில் பயன்கள். இனிய சொற்கள் பேசுவதற்கு பயன் தந்து நன்மையை பயக்கும். கடைசியாக ஆனால் குறைந்தது அல்ல. உண்மை மட்டுமே சரியானது, அதன் உயர்வே என்றும் வரமானது. பொய்யின் இன்பம் கீழானது, நேர்மையின் வழியே முறையானது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. எல்லோரிடத்திலும் இனிமை தரும் சொற்களை பேசி வருவதற்கு துன்பமாகிய வறுமையே வராதாம் என்றும் மிக சிறப்பாக எடுத்து கூறினர். நன்றி ஐஸ்வர்யா, நன்றி, மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஐயா அறச்செயல்களை செய்வதே இல்வாழ்க்கையின் அடையாளம் ஆகும். அதுவும் அயலவர் பழி தூற்றாமல் இருப்பதே நன்றாகும். நூலோர்கள் மேலோர்கள் சொற்படி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானத்தில் இருப்பதோடு சொல்லப்படும் என்றவும். இப்பொழுது இல்வாழ்க்கை பற்றி பேச புதுவையிலிருந்து போனாமாவை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து எடுத்து செல்லும் அப்பா அவர்களை வணங்கி, மேலும் தலைமையேற்று பொறுப்பேற்று நடத்தும் காயத்ரி அம்மா அவர்களை வணங்கி என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். இல்வாழ்க்கை, அதாவது இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. ஒருத்தவங்க சமூக வாழ்வுல முக்கியமானது குடும்பம். அந்த குடும்பத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, தாய் தந்தை, அதாவது கணவன் மனைவி, மகன் மகள், அதாவது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல எல்லாரும் மிக அருமையா, அது இயற்கையால வழங்கப்பட்ட ஒரு செயல் அந்த குடும்பம்ன்றது. அந்த குடும்பத்துல ஒவ்வொருவரும் மகிழ்ந்து சிறப்பா தன்னுடைய ஒற்றுமையாகவும் குடும்பத்தை செவ்வனேவும் செய்வதுதான் ஒரு இல்வாழ்க்கையோட ஒரு முக்கியமான ஒரு சூழல். அது பாத்தீங்கன்னாக்கா, தாயா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் துணைவியா இருந்தாலும் நல்ல ஒரு துணை அமையணும் அந்த கணவருக்கு. கணவருக்கோடு மனைவி நல்ல துணைவியா அமையணும். அத மாதிரி அமைஞ்சா அந்த வாழ்க்கை மிக அருமையான ஒரு வாழ்க்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. இல்வாழ்க்கையை பத்தி நிறைய சொல்றாரு திருவள்ளுவர். நிறைய செய்திகள் சொல்றாரு. அதாவது பாத்தீங்கன்னாக்கா, துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. உலகில் பற்றில்லாம வாழறவங்க துறவிகள் சொல்லுவாங்க. அந்த துறவிகள்லாம் பற்று இல்லாம இருக்கிறாங்க. அதாவது தன்னுடைய குடும்ப வாழ்க்கை, தன்னுடைய சுகம் சொத்து, அதாவது அவங்களோட இயல்பான சந்தோஷத்தெல்லாம் இழந்து துறவரம் போறாங்க ஒரு நபர்னா, அவங்களுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையா இருக்குமா, அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா இருக்கும்னு சொல்றாங்க அந்த துறவரத்தை பத்தி பேசக்குள்ள. அப்படிப்பட்ட துறவரத்தையே தோற்கடிக்கிறது இந்த இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு. அதாவது பாத்தீங்கன்னாக்கா, நல்லா ஏழையா ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு உதவுறவங்களுக்கும், அதாவது பெற்றோர்கள் இல்லாம கூட இருக்கிற உறவினர்கள் இல்லாம தனிமையா ஒருத்தவங்க அனாதையா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும், அதாவது பாதுகாப்பு இல்லாம இருக்கிறவங்களுக்கு அந்த உதவி செய்யறது வச்சுக்கீங்களா. இத மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒருத்தவங்க உதவி பண்றாரு. ஒரு குடும்பத்துல இருக்கிற எல்லாம் ஒரு இல்லறம் நடத்துறவங்க கண்டிப்பா அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி செய்வாங்க. அதுதான் உண்மையான இல்வாழ்க்கை வாழ்பவர்களோட இயல்பான குணம்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான இல்வாழ்க்கை செய்யறவங்க அந்த துறவியருக்கும் மேலாக மகிழ்ச்சி அடைவாங்க, வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்றத அந்த குறள்ல ஐயா, அந்த திருவள்ளுவர் ஐயா சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு இல்வாழ்க்கையை பத்தி இன்னும் சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் அவரு சொல்றாரு. அதாவது தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தானேற்றேங்கு ஐம்புலத்தாறு ஒம்பல் தலை. சிறந்த வாழ்க்கை நடத்தும் இல்லத்தார் கடமை என்பது 5 இருக்குதுன்னு சொல்றாரு. ஒண்ணு நல்வாழ்வு, அது இன்னொன்னு
வாழ்ந்து நல்லா வாழ்ந்து மறைஞ்சி போறாங்க இல்லைங்களா, இறந்து போறாங்க. அப்படி மறைந்தோரை நினைவு கூறுதல். அப்புறம் பாத்தீங்கன்னா சமூக வாழ்க்கையை முறையாக நெறிமுறையோட செய்யறது. பெரியோரையே அவங்கள வந்து ரொம்ப போற்றுறது. தெய்வத்தை போல அவங்கள போற்றி புகழறது. இது போல விஷயங்கள். அது மாதிரி அப்புறம் விருந்தினர்களை வரவேற்கிறது. நல்ல இன்முகத்தோட மகிழ்ச்சியா ஒரு விருந்தினர் வராங்கன்னா, அவங்கள வந்து அவ்வளவு ஒரு வந்துட்டாங்களேன்னு ஒரு உணர்வோட அவங்கள வந்து சந்தோஷமா வரவேற்று அவங்களுக்கு உபசரிக்கிறது. அப்புறம் வந்து தன்னோட குடும்பம் மட்டும் இல்லாத தன் கூட இருக்கிற நண்பர்கள், சுற்றத்தார்கள் அவங்க எல்லாருக்கும் அவங்க வந்து உதவி செஞ்சு அவங்கள வந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வள்ளுவர் சொல்றார். இந்த மாதிரி வந்து கடமைகளை செய்யறவங்க இல்வாழ்க்கை வாழ்பவர். நல்ல ஒரு இல்லற குடும்பத்தில் இருப்பவர்கள் இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் அருமையா செய்வாங்க அப்படின்றத வள்ளுவர் இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இல்வாழ்க்கையில இருக்கிறவங்கள பத்தி ஒவ்வொரு செய்தியும் வந்து அப்படியே பொன் ரத்தினங்களில் பதிக்கப்பட்ட கல் போல வந்து அவ்வளவு அருமையான ஒவ்வொரு வார்த்தையும் திருவள்ளுவர் நமக்கு பாட்டனா இருந்து நமக்கு இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இந்த இந்த இப்படிப்பட்ட இந்த இல்வாழ்க்கையை பத்தி ஒரு சில வார்த்தைகள் கூற எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என் அன்பு கலந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இல்வாழ்க்கை முறையாக நடத்துவோன் குடும்பத்தார் எளியவர் இயலாதவர் ஆகிய மூவருக்கும் முற்ற துணையாக இருப்பான். அருமையாக கூறினீர்கள் அம்மா. நன்றி அம்மா. குணாமா நன்றி. தொடங்குங்க. சிறப்பாக கருத்துரை வழங்கிய திரு கோபால ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் திருமதி எழிலரசி அம்மா அவர்களுக்கும் பொற்கொடி அம்மா அவர்களுக்கும் கமலா அம்மா அவர்களுக்கும் ஐஸ்வர்யாவிற்கும் புவனா அம்மாவிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பன்னாட்டு கவியரங்கம் தலைவர் நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்கள் மற்ற அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்போது குறளின் 4வது அதிகாரம் அரண் வலியுறுத்தல். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. மிக சுருக்கமாக சொல்ல போனால் 4 விஷயங்களை பற்றி கூறுகிறது. அழிக்கும் குணம், அளவற்ற ஆசை, கடும் கோபம், வன்சொல், இந்த ஆகிய 4ம் இல்லாத இருப்பதே அறம் ஆகும். தீமைகள் இல்லாவிட்டால் அந்த இடத்தில் நன்மையே நிறைந்து இருக்கும். நம் மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் அறம் என்றாலும் கூட அதைவிட கொடுப்பவர்களை தடுக்காமல் இருப்பது அதைவிட சிறப்பாகும். பசிக்காமல் இருப்போரை சாப்பிடு சாப்பிடு என்று சொல்வதை விட பசிக்குது என்று கேட்பவர்களுக்கு உணவளிப்பதும் அறம்தான். இல்லாதவருக்கு உதவுதல், இரக்க குணம் கொள்வதல், உண்மை நிறைந்த உள்ள தூய்மை கொண்டு அறம் செய்வதை விட உண்மை எதுவும் இல்லை. அறத்தை மறப்பதை விட தீமையானது எதுவும் இல்லை என்கிறது குறள். ஆகவே மனிதமாகிய நாம் அனைத்து உயிருக்கும் நன்மை செய்ய வேண்டும். இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தீங்கு செய்வதை நினைக்காமலும் இருப்பதே அதைவிட சிறப்பாகும். தர்மத்தை விட மிக சிறந்த அரண் மற்ற உயிருக்கு நன்மை செய்வதே மிக சிறந்த அரணாகும் என்று குறள் கூறுகிறது. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. தர்மம் செய்வதை விட கேடும் இல்லை கூறினார்கள் அம்மா. சீதா அம்மாவிற்கு நன்றி. நன்றி நன்றி அம்மா. இப்பயும் நான் மருத்துவமனையில இருந்து கொண்டுதான் பேசுகிறேன். அருமையான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருக்குறள் கருத்தரங்கமாக திருக்குறளுடைய அதிகாரங்களை எடுத்து வைத்துக் கொண்டு அவற்றில் வள்ளுவர் கூறியிருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் உள்வாங்கி அதை மிகச் சிறந்த ஒரு கட்டுரையாக வடித்து கருத்துரையாக இங்கே அளித்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து வாரந்தோறும் நடைபெறுகிற நிகழ்ச்சி. இதில் நீங்களும் கூட
இணைந்து உங்கள் கருத்துரைகளை வழங்கலாம். உலக தமிழர் பண்பாட்டியல் மாநாடு விரைவிலே நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டு மலரிலும் ஆய்வேட்டிலும் பல கட்டுரைகள் வழிவர இருக்கின்றன. அந்த கட்டுரைகளுக்கு இந்த கருத்தரங்கங்கள் ஒரு அடித்தளமிட்டு ஒரு அருமையான கருத்தரங்க உரைகளை வழங்கி கொண்டிருக்கிறது. எனவே இதிலே கலந்து கொள்கிறவர்கள் அத்தனை பேரும் அந்த உலக தமிழர் பண்பாட்டியல் மாநாட்டு மலரிலும் சரி அல்லது கருத்தரங்க ஆய்வேட்டிலும் சரி நீங்கள் பங்கேற்றுக் கொள்ளலாம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொண்டு, இது குறித்த விவரங்கள் எல்லாம் விரைவில் வெளிவரும் என்பதையும் உங்களுக்கு அறிவித்து இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். இது ஒரு தொடர் நிகழ்ச்சி, தொடர்ந்து பங்கேற்கலாம். உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் குவியம் வழியாக நீங்கள் பங்கேற்று உங்களுடைய கருத்துரைகளை வழங்கலாம் என்று சொல்லி இதை தங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக உங்களுக்கெல்லாம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், தமிழறி வானொலி வழியாக வானொலியிலே தவற விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வானொலி இயக்குநர்களாக இருக்கக்கூடிய தமிழ்வேல் நயனவதியன், தமிழ்ச்சூடர் சசிகலா நயனவதியன் ஆகியோர்களுக்கும் நன்றிகளை பாராட்டி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நமக்காக வடிவமைத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய திருமதி மா காயத்ரி அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நீங்கள் மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்று விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 7435741005. நன்றி, வணக்கம். மைக் எடுத்துட்டு பேசுங்க ஐயா.